ஸ்லீப் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது ஸ்லீப் தான். தூக்கம் இல்லாம யாராலையுமே இருக்க முடியாது. மனுஷங்கள்ல இருந்து எல்லா உயிரினங்கள் வரலும் தூக்கம் இல்லாம இருக்க முடியாது. சோ அப்படிப்பட்ட தூக்கத்தையே மனுஷங்களா இருக்க நம்ம அதை கெடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோல நம்ம ஸ்லீப்பை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. The wonders of sleep. ஸ்லீப்புக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி தர போறேன். சோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க எந்த ஒர்க் வேணா பண்ணுங்க, பீஸ்ஃபுல்னஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பீஸ்ஃபுல்னஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் நீங்கள் எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி முடிக்க முடியும். ஸோ இந்த உலகத்தில் பீஸ்ஃபுல்னஸ்க்காக நம்ம எதை வேணால் தியாகம் பண்ண ரெடியாக இருக்கும். அதாவது நீங்கள் பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கிறதுக்காக நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய விஷயத்த நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அண்ட் நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க. பட் தூங்கும்போது இந்த பீஸ்ஃபுல்னஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர ஆக்டிவ்டாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பீஸ்ஃபுல்னஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்மோன்ஸ் மெயினாக நைட்டு ஹார்மோன் செக்ரேஷன் ஆகிறது. ஸோ இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த 3 AM to 8 AM இந்த டைமில் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டோஸ்டிரான்ன்ற ஹார்மோன் எடுத்துக்கலாமே. இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா மேல்ஸுக்கு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் பிரெயினை வந்து ஆக்டிவாக வச்சுக்கும். இப்போ நீங்கள் எப்படி பசிக்கும் போது டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் பிரெயினுக்கும் இந்த ஹார்மோன் கம்மியானுச்சுன்னா டயர்ட்னஸ் ஃபீல் ஆகும். ஸோ டயர்ட்னஸ் மீன்ஸ் எந்த வேலை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மாதிரி இரிட்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கான்ஃபிடென்ஸு கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்மியாகும். பிகாஸ் இந்த ஹார்மோன் வந்து அந்த டைமில் கரெக்டாக செக்ரேட் ஆகாது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, நைட்டு முழிச்சிட்டு இருந்தா. ஸோ உங்களுடைய ஹார்மோன்ஸ் லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டீப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டீப் ஒர்க் பண்ணுறதுனால 100% அவுட்புட் வந்து உங்களால் கொடுக்க முடியும். அதாவது கம்மி அமௌண்ட் ஆஃப் டைமில் உங்களால் பயங்கர அவுட்புட்டை வந்து கொடுக்க முடியும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கலாம் அண்ட் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணலாம். எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ரிலாக்ஸ்டாக காமான ஒரு மைண்ட் வச்சு நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 2, ஸ்லீப்பை நம்ம எப்படிலாம் கெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபோன்ஸ் பார்க்கறது, டிவி பார்க்கறது, காஃபி குடிக்கிறது, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, ஆல்கஹால் கன்சம்ஷன் அண்ட் ஒரு நாள் ஃபுல்லா ஏசிலேயே உட்காந்துட்டு இருக்கிறது ஒரே டெம்பரேச்சர்ல அண்ட் தூங்கும்போது ஹை டெம்பரேச்சர் உள்ள இடத்துல தூங்குறது. நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க ஃபோன் பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மெயினா ப்ளூ லைட் வந்து அதுல இருக்கும். ஸோ இந்த ப்ளூ லைட் வந்து நீங்கள் தூங்கும்போது ஸ்லீப் சைக்கிளை, அதாவது உங்கள் பிரெயினுக்கு போகிற அந்த ஸ்லீப் சிக்னலை வந்து கட் பண்ணிடும் அண்ட் நீங்கள் ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் தூங்கும்போதும் அப்படி இப்படின்னு பிறண்டு படுத்து தூங்குவீங்க. அண்ட் காஃபிலேயே அதே மாதிரி தான் அந்த கெஃபைனுன்ற கண்டென்ட் இருக்கனால உங்களுக்கு வந்து ஸ்லீப் வந்து கரெக்டாக வந்து இருக்காது. அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய அந்த பாட்டில் ஐட்டம்ஸ், ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கெஃபைன் கண்டென்ட் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் கன்சப்ஷன் பண்ணுறதுனால அந்த பிரெயினுக்கு போகிற ஸ்லீப் சிக்னல் கரெக்டாக போகாது. கெஃபைன் வந்து தடுத்துட்டு உங்களைய ஒரு மாதிரி ஆக்டிவாக வச்சுக்கிட்டு இருக்கும். பட் அந்த கெஃபைனுடைய ஒரு பவர் குறைஞ்சதுக்கப்புறம், உங்கள் பிரெயினில் கெஃபைனுடைய கண்டென்ட் குறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரேப்பிடான ஒரு ஸ்லீப் வரும். அதாவது நீங்கள் பயங்கரமாக தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான் ஆல்கஹால் கன்சப்ஷன். நிறைய பேர் ஆல்கஹால் எடுத்துப்பாங்க அண்டு அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமாக அன்கான்சியஸாக தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கும் ஒரு ரீசன் வந்து இதுதான். அண்டு நம்பர் 3, ஏசியிலே உட்காந்துருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூத் படி, ஒரு நேச்சர் படி பார்த்தா மார்னிங் வந்து சன், ஈவினிங் வந்து மூன். இது ஏன் வருது அப்படின்னா மார்னிங் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருப்போம், ஈவினிங் வந்து லோ டெம்பரேச்சரில், நைட் வந்து இன்னும் லோ டெம்பரேச்சரில் போய் படுத்து தூங்கிட்டு இருப்போம். ஸோ இதுதான் நார்மலாக, இதில் தான் நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம். பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த விஷயங்களை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே டெம்பரேச்சரில் ஏசியிலே மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம பாடி ஃபுல்லாக கூலாக வச்சுட்டு இருப்போம். ஸோ தூக்கம் அப்படின்றது கரெக்டாக வராது, ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் ஹை டெம்பரேச்சர், நைட்டு தூங்கும்போது ஹை டெம்பரேச்சரில் படுக்கக்கூடாது. அதாவது இப்போ நீங்கள் படுத்துட்டு இருக்க ரூம் இல்லை ஏதோ ஒரு ஏரியா வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் படுக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் வந்து வராது, கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் வந்து வராது. அண்ட் அலாரம் வைக்கிறது, ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிரெயினில் இருக்கிறது இன்டர்னல் அலாரம். அதாவது உங்கள் பிரெயின்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டே பார்த்தீங்கன்னா ஒரு அலாரம் தான். ஸோ நீங்கள் அதை வச்சியே நீங்கள் வேக்கப் ஆகலாம். பட் நீங்கள் டெய்லியும் காலையில் அலாரம் வைக்கிறனால நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே எந்திரிச்சு அலாரமை ஆஃப் பண்ணிட்டு போகிறது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்த பாதியிலே பிரேக் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க எப்படி நம்ம தூக்கத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 3, ஹவு டு இம்ப்ரூவ் த ப்ராப்பர் ஸ்லீப். ஸோ ஸ்லீப் அட் டார்க் ரூம், ஸ்விட்ச் ஆஃப் ஆல் த லைட்ஸ். அதாவது நீங்கள் தூங்கும்போது டார்க்கான ஒரு ரூமில் தான் தூங்கணும் எப்போவுமே அண்ட் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஏன் வந்துட்டு இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது உங்கள் பிரெயினில், உங்கள் ஸ்கின்ஸில் நார்மலாக எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலி வந்து லைட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ லைட் அப்சர்வ் பண்ணும்போது ஒரு சிக்னல் போகும், அதனால நீங்கள் வந்து ஆக்டிவ்டாக தான் இருப்பீங்க.
ஸோ மோஸ்ட்லி லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க அண்ட் டார்க்கான ஒரு ரூமில் தூங்குங்க. நம்பர் 2, டூ ப்ராப்பர் மெடிடேஷன் ஆர் இமேஜினேஷன் பிஃபோர் ஸ்லீப். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes ஆச்சு அட்லீஸ்ட் நீங்கள் மெடிடேஷன் பண்ணி இமேஜினேஷன் பண்ணியும் நீங்கள் தூங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் 4:30 வேக்கப் ஆகணும் ஆர் 5, 6, 7 இந்த மாதிரி எப்போ நீங்கள் வேக்கப் ஆகணுமோ அப்போது எந்திரிச்ச மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் பிரெயினில் ஒரு இன்டர்னல் அலாரம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால நீங்கள் அலாரம் எல்லாமே எந்திரிச்சிட முடியும். ஸோ நம்பர் 3, பாத் அட் வார்ம் வாட்டர் பிஃபோர் ஸ்லீப். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்மான ஒரு வாட்டரில் நீங்கள் குளிச்சுட்டு தூங்கினா இன்னும் பெட்டர். பிகாஸ் வார்ம் வாட்டரில் குளிக்கும் போது உங்களுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர் விட ஒரு டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகும். நான் முன்னே சொல்லியிருக்கேன், டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது தூங்கும்போது. ஸோ டெம்பரேச்சர் வந்து குறையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்பர் 4, ஸ்லீப் அட் கம்ஃபர்ட் பிளேஸ். ஸோ தூங்கும்போது மட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் தூங்குங்க. இந்த கொசுக்கடி இந்த மாதிரியான ஒரு பிளேசஸில் தூங்காமல் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேசஸில் படுத்து தூங்குங்க. அப்போ தான் வந்து ஸ்லீப் சைக்கிள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நம்பர் 5, யூஸ் ப்ராப்பர் பில்லோ அண்ட் பெட்ஸ். ஸோ தூங்கும்போது ப்ராப்பரான ஒரு பில்லோ, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு பில்லோ அண்ட் பெட்டு கரெக்டான உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்டில் தூங்குங்க. நம்பர் 6, ஸ்லீப் அட் லோ டெம்பரேச்சர். ஸோ நைட்டு தூங்கும்போது ஒரு செம ஹாட்டஸ்டான ஒரு ரூமில் போய் தூங்கக்கூடாது. பிகாஸ் நைட் வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ அதனால் நேச்சர் முடிஞ்ச அளவுக்கு நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது வெளியே தூங்குற மாதிரி, மேலே தூங்குற மாதிரி, எங்கேயோ ஒன்று உங்கள் வீட்டில் இருக்க பிளேசஸில் விண்டோஸ்லாம் திறந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்திரிங்க. அண்ட் நம்பர் 7, டூ எக்ஸசைஸ் டெய்லி. மார்னிங் டெய்லியும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்கள் பாடி வந்து ரொம்ப பயங்கர ஆக்டிவ்டாகவும் இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நைட்டில் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்லீப் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நைட்டு தூங்கும்போது உங்கள் மசில் வந்து பில்ட் ஆகும். பாடியில் இருக்க மசில்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பில்ட் ஆகும். ஸோ அப்படி பில்ட் ஆகும்போது 8 hours ஆஃப் டைம் வந்து அதுக்கும் ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த டைம் வந்து ப்ராப்பராக அதை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணும். நம்பர் 8, கீப் ரீடிங் புக் பிஃபோர் ஸ்லீப். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து புக்ஸ் படிங்க. அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃபோன்ஸ் எல்லாமே சைலண்ட்டில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏதோ ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு, எந்த புக்கு வேணாலும் படிங்க. பட் கரெக்டாக ப்ராப்பரான ஒரு புக்ஸை சூஸ் பண்ணி படிங்க. பிகாஸ் அதுக்கேற்ற ட்ரீம்ஸ் கூட நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கை சூஸ் பண்ணி படிக்கிறது இன்னும் பெட்டர். அண்ட் 1 மணி நேரத்துக்கு நீங்கள் புக் படிக்கிறதோ இல்லை 30 minutesக்காச்சும் நீங்கள் புக் படிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால ஸ்லீப் சைக்கிள் ஃபென்டாஸ்டிக்காக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இதெல்லாமே நானும் என்னோடய லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.